ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இவனுக்கு திருந்தல் மாமா. இவ்வளவுக்குள்ள பட்டதுக்கு அப்புறமும் 41 உயிர்கள் போனதுக்கு அப்புறமா அதுக்கு காரணமா விஜய் அவர்கள் சொல்லி அவ்வளவு பேர் கழுவி விட்டதுக்கு அப்புறமும் இவனுங்க மாறல. அப்படியே தான் இருக்காண்டா. விட்டா அவரை கையை கால தனித்தனியே பிச்சுட்டு போயிடணும் போல தெரியுது விஜய். ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படித்தானே ஒரு கோவம் வந்துச்சுங்க நேற்று ஒரு வீடியோ பார்க்கும்போது. அதாவது மலேசியால விஜய் அவர்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராரு. சென்னை ஏர்போர்ட்ல அவர் கார்ல ஏற போகும்போதுல அந்த அளவுக்கு ஒரு தள்ளுமுடி எங்க இருந்தா வரான்னு தெரியல. வந்து அமுக்கான வைக்கான அந்த மனசுன அவர் கார்ல ஏற முடியல. அதுக்குள்ள தடுமாறி விழுந்து அவரை தூக்கி விட்டு அதுல வந்து சில பேர் என்ன பண்றாங்க, மீடியாக்காரன் ஃபுல்லா அங்கதான் போக்கஸ் பண்றான். விஜய் எங்க இருக்காரோ அங்கதான் ஃபுல் காரணம் திட்டி போயிடுறான். அவரை வந்து தள்ளி விட்டாங்க, அவர் கீழே விட்டாரு, அதையே திருப்பி திருப்பி டிவில காட்டுறானுங்க. ஏன்னா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அங்க ஃபுல்லா ஆசிரியர்கள் இடையில ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போக மாட்டேங்கானுங்க, இங்க வந்து நின்றானுங்க. இதை வச்சுக்கிட்டுல பயங்கரமா ஒரு இது, விஜய் கீழே விழுந்துட்டார், தவறி விழுந்துட்டார், விஜய் தள்ளி விட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ முதல்ல இந்த ஊடகங்கள் அப்படி பண்ணினாலும் இந்த வராதுங்கள்ல அவங்க மேலே நமக்கு கோவம் வருது. ஏண்டா அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான்டா, அவரை வாழ விடுங்கடா, அவர் ஏதாவது பண்ண விடுங்கடா. நீங்க பட்டு அலம்பல் இருக்க இப்படிதான் இதே மாதிரி தான் எங்க அப்பால இப்படி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கருவில் அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருந்தி திருந்தல. மலேசியால கூட தான் போயிட்டு வந்தாரு, ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்தாரு, எவ்வளோக்குள்ள ஜோரா ஜம்முன்னு முடிச்சு வந்தாரு. ஸோ ஆனால் சென்னையில கால் வச்சதுதான் வந்துட்டானுங்க. ஸோ ஒரு பக்கம் இது ஒரு குடுப்பனை தான், ஆனால் அந்த குடுப்பனையே தொல்லையா மாறக்கூடாதுல்ல. இந்த மாதிரி கூட்டம் யாருக்கு கூடாதுதான், கூடுது ரைட்டு ஓகே எல்லாம் ஓகே தான். அதே வந்து அன்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது பாசமா இருக்கிறதுக்கு ஓகே, அது வந்து பாச கயிறா மாறிச்சுன்னா, அன்பு தொல்லையா மாறிச்சுன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் தடுமாறி கீழே விட்டாரா எவ்வளோக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ திருந்துங்க. அதாவது அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான், அவருக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவர் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவர் அரசியலே பண்ண முடியாது. நான் தெரிஞ்சு எப்படி வெளியில வர முடியும்னு நினைக்கிறேன். வெளியில வர வேண்டாம், மக்கள் சந்திக்க வேண்டாம், குறையில கேட்க வேண்டாம், இப்படி போட்டு பிரிச்சு மேஞ்சிங்கன்னா. ஸோ அதான் அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களை எப்படிதான் திருத்துறதுன்னு தெரியல. சரி அவங்களா திருந்துவாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், வேற என்ன பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு யாருக்கு ஒரு பயிற்சி கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கூமுட்டைகள். இந்த கூமுட்டைகள் தொல்லை தாங்க முடியாடா. எங்க போனாலும் எப்ப தலை விஜயை பத்திக்கிட்டு, அதாவது இந்த ரிப்போர்ட்டர் வராங்களா, பிரஸ் ரிப்போர்ட்டர், இவங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கணும் இவங்களே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்காங்களா மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அதுல முக்கியமா முதல் யாரை பத்தி பேச போற கேட்டீங்கன்னா கருணாசி. இவங்க ஆகும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிறனால திமுக அழகியா மாறி விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் விமர்சிக்க வேண்டியது. நானும் ஒரு நடிகர் தான், அவரு ஒன்று தான் நடிகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ரீசெண்டா மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேவரட் டே மாதிரி கொண்டாடிட்டு வந்துட்டாங்க. நான் கடைசி படம் சொல்லிட்டார்ல, அதை பத்தி ஒரு கேள்வியை ரிப்போர்ட் கேட்கிறாரு. விஜய் அவர்கள் ஃபேவரட் டே கொடுக்காங்க, ஒரு கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. சினிமாலாம் ஒன்றும் அழிஞ்சிடாது, சினிமாலாம் அப்படிதான் இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் எவ்வளவு பேரை வாழ வைக்கும். இல்லை தெரியாம வைக்கிறேன், சினிமா அழிய போது யாரா சொன்னாங்களா? ஏன்னா இல்ல கேட்கறீங்களா ஏதாவது ஒண்ணு உடனே பார்த்தீங்கன்னா பெரிய நக்கலா கொடுக்காரு அவர் வந்துட்டு. சினிமா அழியாது, ஆனா இப்படியே பேசியிருந்தா கருணாஸோட சினிமா வாழ்க்கை தான் அழியும். நான் அப்படியே சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வடிவேலுக்கு என்ன தெரியுமில்ல, இல்ல உங்களுடைய கொள்கை அரசியலுக்கு வந்தா அரசியல் ரீதியா பேசினா அரசியல் ரீதியா மக்களுக்கு என்னது பண்ணலாம், மக்கள் ரீதியா அப்படியே அந்த அரசியல். இப்ப செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இளைஞர் ஆசிரியர் போராட்டம் இருக்கு, யார் போராட்டம் பண்ணாம இருக்காங்க? தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர் போராட்டத்தை குவிச்சிருக்காங்க. ஸோ அப்ப அதை பத்தி எல்லாம் ஒரு அரசியல்வாதியை பேசணும் பேச மாட்டாங்க. ஆனா விஜய் பற்றி சொல்லிடணும். அந்த கேள்விகளும் எனக்கு ஏதோ சொல்லி வச்சு பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. அதாவது திமுக விஜய் அவர்கள் அடிக்கிறதுனால திமுக விசுவாசியா அந்த பதில் வந்துட்டு. ஸோ அடுத்தப்பல இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் இதே மாதிரி தான், இவ்வளவு மாதிரி தான் அப்படி முரட்டு முட்டா. இவரும் திமுக கொடுக்காரு, அவர் வந்து பாஜக கட்சியை கொண்டு அடமான வச்சதுனால பாஜக விசுவாசி தான். அதனால இப்போ வந்து விஜய் விமர்சிக்கிறதே 24 மணி நேரம். அவர்கிட்ட கேட்க ரிப்போர்ட்டர்லாம் விஜய் பத்தி தான் கல்வி வைப்பாங்க. இவ்வளவு அப்படி ரொம்ப நக்கலா. இப்போ ரீசெண்டா அவர் நிறைய பேசியிருக்காரு, நிறைய நாம பேட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டா என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது விஜய்க்கு எங்க போனாலும் கூட்டம் கூடுதல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க இதுல என்னங்க இருக்கு. அதாவது இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வந்த நடிகர். நான் ஸ்டார்டிங்ல வரும்போது எவ்வளவு கூட்டம் குடிச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் இந்த மாதிரி சோசியல் மீடியா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நான் இப்போ டெய்லி வரேன், இப்போ கூட பாருங்க எவ்வளவு கூட்டம் கொடுக்கணும். அப்போ நான் வந்து டெய்லி மக்கள் சந்திக்கிற நடிகர் எனக்கு எவ்வளவு வருதுன்னா, மக்களே சந்திக்காம வெளியிலே வராத நடிகருக்கு கூட்டம் கூட தான் செய்யும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரஜினிகாந்த் வந்தா கூட்டம் கூடும், அஜித் வந்தா கூட்டம் கூடும். அது என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு பொறுத்த வரைக்கும் ஏதோ, அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள மாசம் வந்துட்டாரு, அவருக்கு அரசியல் இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் இடம் பெறுது. ஒரு தனி கட்சியா திமுக ஏத்து நிக்காரு. அவர் எங்க அவர் தானே அடுத்தாப்புல ஜெயிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் போதுல அதை ஜீரணிக்க முடியல. இப்போ சரத்குமார் கர்ணன்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாலும் இவங்களாம் ஒரு டம்மி தானே, ஒரு மொக்க தானே, இவங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியல. சரத்குமார் அவரோட ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது அந்த இதை வந்து விஜய்க்கு இவ்வளவுக்குள்ள கிடைக்கும் போது அதை பொறுத்துக்க முடியாம பொங்குது அந்த பொறாமை. அந்த ஒரு என்ன சொல்றது, இது ஏன் இந்த புத்தி அப்படிதான் நம்ம கேட்கணும் தோணும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் விஜய் அவர்களை எங்க பார்த்தாலும் விமர்சிக்க முடியுது. அரசியல் ரீதியா அரசியலை அவர் கேட்டாருன்னு சொல்லணும். எப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீ அரசியல் ரீதியா கேளு, மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி கேள்வி, நான் பேசுறேன் அப்படிதான் சொல்லணும்.
விஜயை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் பொத்துக்கிட்டு வந்துட்டு, அதாவது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டம் கிடையாது. அவர் பெரிய ஒரு அரசியல்வாதி. நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்கல. அப்ப இவரு எல்லாரும் அரசியல்வாதியா பார்த்துருக்காங்களா? விஜய் அவர்கள் அரசியல்வாதியா பார்க்கலாம்னா நைட்டா கட்சியை அடமானம் வச்சு நல்லில கொண்டு பிஜேபிகள் அடமானம் வச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியல்ல பெரிய தலைவர் என்ன, மக்களுக்கான தலைவர் என்ன, அப்படிதான் கேட்கணும் தோணும் நம்மளுக்கு. அப்போ முழுக்க முழுக்க ஏன் இந்த கீழ்த்தரமான புத்தின்னு கேட்கிறேன். இந்த 2 பேருக்கு நான் கேட்கிறேன். இல்ல எப்ப பாரு விஜய் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா நமக்கு கடுப்பாதான் இல்லையா? இந்த 2 மூஞ்சில அதனால பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கு. இல்ல கையாளாதான் உங்க 2 பேரும் எதுவும் பண்ண முடியல. அதாவது என்ன சொல்ல, இது எத்தனை தடவை நான் பேசணும்னு தெரியல. விஜய் அவரெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. உங்களெல்லாம் கம்பேர் பண்றது விஜய் அவர்கள் இழுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரத் மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவரால் ஒண்ணுமே செல்ஃப் எடுக்கல. அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஜாதி ரீதியா கட்சி கொண்டு போனாரு. சோ அதுக்கப்புறம் ஏடிஎம்ல நினைச்சாரு, அப்படி மாறி வந்து கடைசியில் கட்சியை கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சிட்டாரு. சோ அவரால் முடியல, விட்டாரு. இப்ப கூட சொல்றாரு, அதாவது நீங்க தேர்தல் நிப்பீங்க, நான் நிக்கிறத விட மத்தவங்களுக்கு வழி விட்டு நான் வந்து அவங்களுக்கு தேர்தல் பிரச்சனை ஏன் கட்டிட்டு இவருக்கு ஜெயிக்க மாட்டாரு. இவருக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட விட்டாரு. சோ அதனால மொக்கி ஆயிட்டாரு. சோ மொக்கி அப்புறம் அங்க பிஜேபி பெருசா ஒரு மதிக்கல, இவரோட டம்மி பீஸா வச்சிருக்காங்க. அதனால வேற என்ன பண்ணு தெரியாம இப்படி உட்காந்துக்கிட்டு, அதாவது விஜயை பத்தி பேசினா கொஞ்சம் நம்ம ட்ரெண்டிங்ல ஆகும்ல, அதனால விஜயை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓடிட்டு. மத்தபடி இவரை பத்தி பேசுறதுக்குலாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் விஜயை பத்தி ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தி ஏன்னு கேட்கிறேன். உங்களால முடியல, உங்க தொழில் வேறது வந்தா நாட்டுல உண்மையிலே ஒரு அரசியல்வாதிகள் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனா, அதான் நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல மனுஷனா இருந்தா ரம்மி விளம்பரத்துல போய் நடிக்க போறாரு. சரி அதை விடுங்க. ஒரு நல்ல அரசியல்வாதினா மக்கள் பிரச்சனையில தானே பேசணும், அதை கூட பேச தரல. முழுக்க முழுக்க விஜயை பத்தி பேசி ஏன் இருக்குன்னு கேட்கிறேன். இந்த பொழப்புக்கு என்ன சொல்ல. சரி இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் நம்மளுக்கு தெரியும். அதாவது இவர் ரஜினிகாந்த் கூட இவருக்கு இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குல்ல, அவர் சூப்பர் ஸ்டார் வச்சதுனால சூப்பர் ஸ்டார் வச்சாரு. சோ அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் ரஜினிக்கு விஜய்க்கு இடையில ஒரு சண்டையை மூடி விட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரஜினிகாந்த் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லி இவருக்கு ரஜினிகாந்த் மேல ஒரு கோபம் வன்மம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அதை காட்டுறதுக்கு விஜய் பயன்படுத்திக்கிட்டாரு. அதான் உண்மை தவிர இவர் பெரிய நல்ல இடத்துல எல்லாம் விஜய் அவர்கள் அப்ப புகழ்ந்து பேசல. சொன்னா சொல்லுவாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சினிமா இருக்கும்போது விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசுறோம்னா அது சினிமா வேற, இது அரசியல். சரி என்னவோ போட்டும். சரி இதுக்கு அடுத்த இன்னொருத்தருக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும். யாரு கேட்டீங்கன்னா, அதாவது ஏன் வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தென் கட்சி சீமானையும் சாட்டையும் நம்ம விமர்சனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இல்லாம கிடையாது. இப்ப பாருங்களா, முதல்ல சாட்டைக்கு பேசிட்டு அப்புறம் அவங்க ஒன்னு சீமானுக்கு வரான். அதாவது சாட்டை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மலேசியாவுக்கு அவருடைய ஆடியில் வச்சுக்க போனார். உடனே ஒரு வீடியோ போடுறான், மலேசியாவுக்கு ஓடி போன விஜய் அப்படின்னு போடுறான். அதுக்கு அடுத்தாப்புல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட 2ஆம் ஆண்டு நினைவு வருது. அதுக்கு எல்லா தலைவரும் போறாங்க. விஜய் அவர்கள் மலேசியா இருக்காரு, அவரால் போக முடியல. அத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்களே சொல்றாங்க, கேப்டனுடைய மனைவி சொல்றாங்க, அதாவது விஜய்க்கு நீங்க கொடுத்துருங்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்தோம், அவர் வந்து ட்விட்டர்ல அஞ்சலி சேர்த்திருக்காரு, சென்னையில இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. சோ அவங்களே கடந்து போகும்போதுல இந்த ஈரத்தனமான எச்ச பயிலுக்கு என்ன கேட்டீங்கன்னா அதுல ஒரு இது, அதாவது பாத்தீங்கன்னா அங்க கொண்டு இவங்க ஆட்களை விட்டு இந்த மைக்கை கொண்டு போயிட்டு ஒரு ஒருத்தியா போயிட்டு விஜய் பத்தி கேட்டு அவங்க எல்லாம் அதை திட்டுற மாதிரி அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்து ஏன் கேட்கிறேன். ஏன்னா நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நீ பேச மாட்டேங்க. நீ உண்மையிலேயே உங்க நொன்னு எதுக்குடா கட்சி நடத்துறீங்கன்னு கேட்கன்னு தோணுது. இந்த சாட்டை எதுக்கு நீ கட்சி நடத்துற? திமுக உங்களை எந்த அளவுக்கு தேவைப்படுது? திமுக கூட்டணி உள்ள திருமாவளவன் அவர்கள் நாக்கா புடுங்கிற மாதிரி கேட்காரு. அதாவது நீ தம்பின்னு சொல்றதுனால நான் உன்னை அண்ணன் சொல்றேன், நீ பிராமண கடப்பரை கொண்டு திராவிட கடப்பரை இடிச்சிருவியா, நீ என்ன அரசியல் பேசுற, நீ RSS கைகூலி அப்படின்னு சொல்லி ரொம்ப தாறு மர கேவலம் விமர்சிக்க. ஆனா இதே சாட்டையும் அப்படி ஒண்ணு சீமானும் பதிலடியா திருமாவளவனுக்கு ஒண்ணு கொடுக்கல. சாட்டை என்ன சொல்றான், மெல்ல வருடி கொடுக்கான். அதாவது பாத்தீங்கன்னா இதே விஜய் அவர்கள் எதுவுமே விமர்சிக்காட்டாலும் இவங்களை கண்டுக்காம இருந்தாலும் விஜய் தான் முழு நேரமா விமர்சிக்கிறான். நீங்க நல்லா பாத்துக்கலாம். அதே மாதிரிதான் ஒண்ணு சீமான் என்ன சொல்றாரு பிரஸ் மீட்ல, நாங்க என்ன விஜய் கட்சி எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம், எங்க அண்ணனை எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்தேன், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வைகோ இவங்கெல்லாம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்தேன் அப்படின்னு. அப்ப நான் நல்லா கேட்கேன், இவங்க எல்லாம் இது கட்சி ஆரம்பிச்சவர்கள, அப்ப தம்பி சொல்ற விஜய் மட்டும் 24 மணி நேரம் பேசிட்டு என்ன காரணம் கேட்க. அதாவது நாக்கப்படுங்கிற மாதிரி திருமாவளவன் கேட்டாலும் திருமாவளவன் விமர்சிக்க மாட்டார். இதுக்கு என்ன சொல்லுவாரு கேட்டா, விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணுன்னு சொல்லிட்டான். நான் நல்லா கேட்கிறேன், தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு சொன்ன விஜயவே அந்த அளவு விமர்சிக்கனா, தமிழ் தேசியத்தை எல்லாரும் கூட கண்டுக்காம முழுக்க தலையத்துக்கு திராவிடத்தையே கொள்கையா கொண்டு ஆடுற திருமாவளவன் எப்படி ஒண்ணு ஆயிருவாரு? திருமாவளவன் மட்டும் தூக்கி கொண்டாடுறீங்களா? திருமாவளவன் மானக்கேட நாக்கப்படுறதுமே கேள்வி கேட்டாலும் இந்த சீமானுக்கு ரோசா வர மாட்டேங்க. மறுபடியும் கூட எங்க அண்ணனை இருக்க மாட்டான். அவரு நீ அண்ணன் சொல்ற பேர் அவனை தம்பின்னு சொல்றேங்க திருமாவளவன். அப்படி இருந்து இவனுக்கு ரோசா வர மாட்டேங்க, திருமாவளவன் இருக்க மாட்டேங்கானுங்க. ஆனா விஜய் மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் ஒட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து பெரிய ஒரு மாற்று சக்தியா பெரிய படைபலத்தோட வரல. அடுத்த முதல்வராகனு திருமாவளவன் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அவருக்கு தெரியும். ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லை, நியூட்ரலா இருக்காரு. முதல்வராக முடியும், முதல்வர் அடுத்த முதல்வர் நானும் சொல்றாரு, அதனால கட்டுக்கு விஜய் மட்டும் ஏத்துறணும். இதுல என்ன இல்ல பெருசா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க திராவிடத்துக்கு எதிராக தான் நாங்க வந்திருக்கோம், தமிழ் தேசியம் திராவிடத்தை ஏத்துட்டு வேற ஏத்துக்க மாட்டோம்னா நீ அதை மட்டும் தானே பேசணும். உன் மேடையில் நிக்காது திருமாவளவனே வைக்கவே மத்த யாரையுமே
திமுக பேச மாட்டேங்க, இப்போ திமுக முட்டு கொடுக்கவே பேச மாட்டேங்க. ஆனா விஜய் மட்டும் 24 மணி நேரம் விமர்சிக்க வேண்டியது. அப்ப இது என்ன மாதிரி எச்சப்பழப்பு? அதனாலதான் நம்ம சீமான விமர்சிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சீமானுடையக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆமை குஞ்சு தம்பிகள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம சீமான விமர்சிக்கணும், இதுக்காக விமர்சிக்கும். சோ அதனாலதான் இதுகளை பார்த்தாலே நம்மளுக்கு எரியுது, இதுக்கு பயிர் கொடுக்கும் தோணுது. சோ கடைசியா நாம சொல்றது என்னன்னா, டிவிக்கு விச்சியல் வாரியர்களே, நீங்க வந்து சண்டை போட நிறைய பேர் இருக்கு. நீங்க அவங்களை எதிர்த்து சண்டை போடணும். அதை விட்டுட்டு விஜயாவில் வரும்போதும் போகும்போதும் போட்டு இப்படி கிடந்து நெரிச்சிங்கன்னா அந்த மனசு அரசியலே பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க வெளியில. புரியுதா? உங்களுடைய அன்பு தான் புரியுது. ஆனா இப்படி கிடந்து அவரை போராட வராடெல்லாம் இப்படி கிடந்து அவரை பார்க்கணும், தொட்டணும், விட்டா ஆளாளுக்கு பிச்சு இழுத்துட்டு போயிருக்கும் போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷத்தை காட்டிங்க. இந்த மிருதன் படத்துல காட்டின மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அடக்குங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய ஆசை பாசம் கண்ட்ரோல் பண்ணி அவரை அரசியல் பண்ண விடுங்க. நீங்க எதிர்க்க வேண்டியது, நீங்க பதில் கொடுக்க வேண்டியது நிறைய பேர். நான் பாத்தீங்களா, டெய்லி ஒருத்தன் வரானுங்க. அதாவது திமுக களத்துல இறக்கி விடுது. ஸோ இப்படி வர ஆட்கள்லாம் நீங்க எதிர்த்து ஓட விடுங்க. ஸோ அப்பதான் அரசியல் நல்லா இருக்கும். நீங்க அப்படி பண்ணாதான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அர்த்தம். விஜய் ஊர்ல பார்க்க போய் விஜய் போராடலாம், அவர் போய் கோஷம் போட்டு அவர் தொடர்ந்து நினைச்சீங்கன்னா அது வந்து அவருக்கு எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு உதவி பண்றதா இருக்காது. அவர் அரசியல் வந்துட்டாரு, அவர் அரசியல் பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரை எதிர்க்கிறவங்களுக்கு பதிலடியா நீங்க எதிர்ப்பு கொடுங்க. ஓகேவா? அதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நான் பேசுனதுல எது சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.